தேவையில்லாத பிரச்சனைகளையும், தேவையில்லாத விஷயங்களையும் எல்லாம் தொடர்ந்து பாஜக செய்து வருது. மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த சுதந்திரம் பெறுவதற்கு முழு காரணமாக இருந்த மகாத்மா காந்தியடிகளுடைய நற்பெயருக்கு களங்கம் பிறப்பிக்க வேண்டும். ஜவஹர்லால் நேரு அவருடைய பெயருக்கு களங்கம் பிறப்பிக்க வேண்டும். இதையே தான் தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார். நாங்கள் கேட்கும் கேள்வி எல்லாம், எதற்காக இந்த பெயர் மாற்றம்? என்ன தேவை? என்ன அவசியம் இருக்கிறது? இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது அன்னை சோனியா காந்தி அவருடைய வழிகாட்டுதல் நடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடக்கும்போது கொண்டு வரப்பட்டது. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராகவும் ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பொதுவுடைமை கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் அனைவரும் சேர்ந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட ஒரு மாபெரும் திட்டம். ஐநா சபையால் பாராட்டப்பட்டு சான்றிதழ் பெற்ற திட்டம். பராக் ஒபாமா அவர்கள் இங்கே இந்தியாவுக்கு வரும்போது இதை பற்றி எல்லாம் வியந்து பேசியிருக்கிறார் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எல்லா உலக நாடுகள் எல்லாம் பத்திரிகையில் எழுதின மிகப்பெரிய துயரமும் துன்பமும் இந்தியாவில் ஏற்பட போகிறது. 145 கோடிக்கு மேல் மக்கள் தொகை உள்ள நாடு, மிகப்பெரிய இழப்பு, லட்சக்கணக்கான மக்கள் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றார்கள். ஆனால் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு ஐநா சபையும் உலக நாடுகளுடைய பத்திரிகையின் தலைவர்களும் ஆய்வறிஞர்களும் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி பெயர்கள் தாங்கிய இந்த வேலைவாய்ப்பு திட்டம் தான் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்தியாவில் உள்ள மக்களை பட்டினியிலிருந்து காப்பாற்றியது. இது ஒரு மாபெரும் திட்டம் என்று பாராட்டினார்கள். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திட்டத்தை சிதைப்பதற்கும் அழிப்பதற்கும் தொடர்ந்து பாஜகவுடைய அரசு செயல்பட்டு வருகிறது. நிதி சரியாக ஒதுக்குவதில்லை. ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு மேல் இந்த மக்கள் பணியாற்றிவிட்டு சம்பளம் பெறாமல் இருக்கிறார்கள். என்ன காரணம்? எதற்காக நிதியை குறைத்தார்கள்? இப்பொழுது நிதிச்சுமையை மாநில ஆட்சிகள் தலையில் சுமத்துவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். இப்பொழுது 40 விழுக்காடு மாநில அரசு தர வேண்டும் என்று ஒரு புதிய சட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன், எதற்காக என்ற கேள்விதான். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவோ மக்கள் இன்னல்களின் துன்பங்கள் வேதனைகளையும் சந்தித்து வருகிறார்கள். எதற்காக இந்த செயல்? இதை கண்டித்துதான் மாநில சுயாட்சிக்கு எதிராகவும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்படுகின்ற மோடி அரசை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.